ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் வீட்லேயுமே நம்ம மிளகா யூஸ் பண்ணுவோம். அந்த மிளகா செடியை எப்படி நம்ம கார்டன்லேயே வளர வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸி தான். மேக்ஸிமம் சம்மரில் தான் நிறைய வரும். குளிர்காலத்துலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவு நல்லாவே வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதை நாற்று வச்சு தான் எடுப்பாங்க. நீங்கள் க்ரோ பேக் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் வளர்க்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு க்ரோ பேக் எடுத்திருக்கேன். ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸான க்ரோ பேக்கே எடுத்துக்கிறோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகா எல்லாரும் வீட்லையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த காஞ்ச மிளகாய்லன்ட்டு தான் நம்ம வளர்க்க போகிறோம் இந்த செடியை. இது பார்த்திங்கன்னா இது நாட்டு மிளகான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் வேணும்னா நர்சரியில் வாங்கலாம். இதே விதைகள் நீங்கள் நர்சரியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லையுமே இருக்கிறதுனால இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாவே வரும். இந்த மாதிரி அந்த காஞ்ச மிளகாவை லைட்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மண்ணை லைட்டாக இது பண்ணிவிட்டு அதில் போட்டால் ஈஸியாகவே வந்துடும். பாட் மிக்சிங் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் கோகோ பீட், அடுத்து சாதாரண மண்ணு கூட இதுக்கு போதும். குறுக்க வச்ச பிறகு நம்ம என்னெல்லாம் கலவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மிளகாய் வித்துகளை அதில் இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிடுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும். சம்மரில் தான் மேக்ஸிமம் இது வரும். பார்த்திங்கன்னா 1 மந்த்ல எல்லாம் கொஞ்சம் ஓரளவு சைஸாக வளர்ந்து அங்கே காய்க்கவே தொடங்கிடும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் போல் மேலே மண்ணை மட்டும் லைட்டாக தூவி விட்டுருங்க, அந்த சீடை கவர் பண்ணுறதுக்கு. ரொம்ப போட்டுறான்டான், ஒரு லேயர் போட்டால் வரும். இப்போது லைட்டாக வாட்டர் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிடுங்க. மேக்ஸிமம் வெயில் இல்லாத இடத்த பார்த்து வைங்க. ஓகே, இப்போ இது ஒரு 10 days கழித்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வளர்ந்துடும். பார்க்கலாம் நீங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 days ஆகிருக்கு. உங்களுக்கு 10 daysலாம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனி பேக்கில். இது இப்போ ஒரு 1.5 month கழித்து எந்த சைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு 1.5 month கழிஞ்சிருச்சு. இந்த சைஸில் இப்போ காய்க்கே தொடங்கியாச்சு. பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 3 மிளகாய் செடி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக பேக் இருந்துன்னா அதில் ஒரு 2 இல்லை 3 மேக்ஸிமம் வைக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக பேக் இருந்துன்னா 1 வைங்க, அதே போதுமான அளவு இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும். அதனால் ரொம்ப வச்சோன்னா இது ரொம்ப வளராது. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உரங்கள் ரொம்ப போட அவசியம் இல்லை. ஒரு 2 weeks இருக்கா சாதாரண வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி உரங்கள் போட்டாலே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். நோய்கள் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வராது. பூச்சி தொல்லையெல்லாம் மேக்ஸிமம் வராது. எறும்பு தான் அடிக்கடி வரும். அதுக்கு நீங்கள் வேப்பெண்ணெய் தெளித்து விட்டாலே இதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஹார்வெஸ்ட்டில் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இயற்கை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.